வணக்கம் நண்பர்களே. டெய்லி இன்க்ரீசிங் 1% இன் மை லைஃப்பில் இன்றைக்கி டே 3. காலையில் எழுந்திரிச்சு ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு சிக்கன் வாங்க போயிட்டு வந்துட்டேன். என்னோடய மவுஸ் ரைட் கிளிக் பட்டன் வேலையே செய்ய மாட்டேங்குது. ஸோ அதனால் செஸ்ஸில் டைமிங் ப்ராப்ளம் ரொம்ப வருது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு புது மவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். மவுஸ் கலராக லைட் எரியும், ஒரே ஜாலியாகிடுச்சு. அந்த மவுஸை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி chess.com லாகின் பண்ணி சில மேட்ச்லாம் போட்டேன். இப்போ கரண்ட் ரேட்டிங் 838 இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா லஞ்சை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டேன். இவன் தான் நம்ம மணி. கேமரா பார்த்தோன்னா கேலிஸ்தெனிக்ஸ்லாம் பண்ணி காட்டுறான் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் திரும்ப ரெஸ்ட் விட்டுட்டு 6 மணி போல் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போனால் இன்றைக்கி ரொம்பலாம் ஒர்க் அவுட் கிடையாது, பைசப் ட்ரைசப் மட்டும்தான் போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே புக்கை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்கும் 40 பேஜ் படித்து முடிச்சிருக்கேன். இன்னும் சில பேஜ் இருக்குது படித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் ஹேக்கர் ரேங்க் லாகின் பண்ணி சில ப்ரோக்ராம்லாம் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப டஃப்பான ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு. அதுக்கு ஆன்சர் தெரியல. ChatGPT கிட்ட கேட்டு போட்டேன். அந்த ப்ரோக்ராமை கற்றுக்கலான்னு நினச்சேன். திரும்பவும் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்க முடியல. ஸோ யூடியூப்லேயும் தேடி பார்த்தேன் அதுக்கான ஆன்சர் எதுவும் இருக்கான்னு. ஆன்சர் இருந்துச்சு, சொல்லித்தராங்க. ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது. யாராச்சும் எனக்கு தெரிஞ்சால் அந்த ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சு. அப்படி தூங்கிட்டேன் நண்பர்களே.